الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுக்கு சலாம் சொல்லிவிட்டோம். ரமதான் போய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான்ல செய்த அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. இதனுடைய பலன், இதனுடைய லாபத்தை நம்முடைய கபரில் கொண்டு சேர்ப்பானாக. பொதுவான ஒரு தலையங்கம் தான் எப்பயுமே பேசுகிறது, ரமதானுக்கு பிறகு என்ன, ரமதான் வந்துட்டது போயிட்டது, ரமதானுக்கு பிறகு என்னன்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய கைறுகளை விட்டு சென்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை இஸ்திகாமத்தாக நிலையாக நின்று கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தால் நசீவாக்குவானாக. நான் நேற்று கடைசியாக முடிக்கும் பொழுது சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் ஃபி அஹ்லி, உங்கள சிறந்தவர், உங்கள சிரேஷ்டமானவர், உங்கள யார் நல்லம் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியினிடத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்கணும். மனைவி சொல்லோணும் என்ற கணவன் நல்லவர். வாயாலே அல்ல, உள்ளத்தால. வாயால் வெளியாகக்கூடியது உள்ளமும் சேர்ந்து வெளியாகணும், உள்ளத்தாலையும் சேர்ந்து வரணும். என்னுடைய கணவர் நல்லவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலிருந்து வாராங்க. மிஅராஜல்ல நுபுவத்தை வாங்கி கொண்டு, நபிப்பட்டம் வாங்கி கொண்டு வாராங்க. இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப்ல கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் இது. கிதாபுல் வஹீல கொண்டு வராங்க. நபிக்கு முதலாவது வஹி வந்திருக்குது. குர்ஆன் என்று சொல்லக்கூடியது ரொம்ப பாரமானது, அது உண்மையிலே ஹெவி. ஆனா அல்லாஹ் அதை லேசாக்கி இருக்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். நாங்க இந்த குர்ஆனை லேசாக்கி வைத்திருக்கிறோம். படிக்கக்கூடியவங்க யாரும் இருக்கிறீங்களா? எந்த வயதிலேயும் குர்ஆனை பாடமாக்கிறோம், எந்த வயதிலேயும் பாடமாக்கிறோம். சிறு பிராயத்தில் தான் குர்ஆன் பாடமாக்கணும் என்றதல்ல, குர்ஆன் எப்பயும் பாடமாக்கிறோம். ஆனா பாடமாக்க ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று உறுதியான மனோநிலை வேணும் பாடமாக்கி முடிக்கிறது. இரண்டாவது ஆசை இருக்கணும். ஆசை இருக்கும். உலகத்தில் மனிதனுக்கு ஆசை இருக்கும் என்றால் எதையும் அடைந்து கொள்ள முடியும். ஆசை இதனுடைய பிரயோஜனம். நான் குர்ஆன் ஓதணும். நபியினுடைய காலத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வயது போன பெண்கள் வந்து கேட்கிறாங்க, குர்ஆனை பாடமாக்க அனுமதி தாங்கன்னு சொல்லி நபி அனுமதி கொடுத்தாங்க பெண்களுக்கு. இந்த காலத்துடைய பெண்களுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன் பாடமாக்குறது, குர்ஆனை விளங்குறது ரொம்ப லேசான விஷயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹி இறங்குது முதலாவது முறை, நபித்துவம் பட்டம் கிடைச்சிருக்குது. அது சரியான பாரம், அது சரியான ஹெவி. நபி அதுக்கு பழக்கப்பட்டில்ல. முதலாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி பிடிச்சாங்க. அணைச்சு கொண்ட சந்தர்ப்பத்தில், அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எனக்கு சரியான கஷ்டம், எனக்கு சரியான காய்ச்சல், எனக்கு சரியான தடமாத்தமாகிட்டது.
எனக்கு எங்கேயும் போறதுக்கு இல்ல, என் உம்மாம் இல்ல, எனக்கு யாருமே இல்ல. நேரே ஓடி வந்தேன் என் மனைவி ஹதீஜாவிடத்துல. யார் ஓடி வந்தேன்? என் மனைவி ஹதீஜாவிடத்துல. என் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்னை எப்படி தெரியுமா கட்டி அணைச்சா, என்னை அரவணைச்சு கொண்டா. எப்படின்னு சொன்னா, அவ சொன்னா முதலாவது ஒரு வார்த்தை, என்னுடைய அன்பு கணவரே, நீங்க விளங்கிக்கோங்கோ, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். உங்கள்கிட்ட எல்லா வகையான நல்ல குவாலிட்டியும் இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவியினுடைய வாயால நல்லவன் என்ற பேர் நான் வாங்கி இருக்கிறேன். சொன்னாங்க இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், அல்லாஹ் உங்களை வீணாக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா காரணம்? உங்களோட குவாலிட்டி என்ன தெரியுமா? தஹ்மிலுல் கல்ல, ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்றீங்க. வதுக்ரிமுல் தைஃப, விருந்தாளிகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க? விருந்து உபசாரம் செய்றீங்க. அநியாயம் செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டு வரும்போது நீங்க மன்னிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களோட குவாலிட்டி. இந்த குவாலிட்டி உள்ள ஒருவர் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த பெண் இந்த வார்த்தையை சொல்றா கலிமா சொல்ல முந்தி. எப்ப இது கலிமா சொல்ல முந்தி சொல்றா, இன்னல்லாஹ லா யுஹ்ஸீக், அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். என் கணவர்கிட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, என் கணவர்கிட்ட இந்த தன்மைகள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். தஹ்மிலுல் கல்ல, புகாரி ஷரீஃபை பிரட்டி நான் நம்புறேன் 4வது அல்லது 3வது ஹதீஸ், பிரட்டி வாட்சி பாருங்க. அப்படியே என்ன சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட்? என்ன சொன்னாங்க? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன கதை? உலகத்தில் ஒரு மனிதன் சக்சஸ் ஆகிறன்னு சொன்னா அவனோட சக்சஸுக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க பெண்களாகத்தான் இருப்பாங்க. யாரு? பெண்கள். உலகத்தில் ஒரு ஆண் சரித்திரம் படைப்பதாக இருந்தால், சக்சஸ் ஆகிற இருந்தால், எந்த துறையில சரி, எப்படிப்பட்ட ஒரு துறையில சக்சஸ் ஆகுவதாக இருந்தாலும் அவனுக்கு பின்னுக்கு இருப்பது யாரா இருக்கணும்? ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணும். குர்ஆன் இதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்குது. பெண்களுடைய ரோல், பெண்களுடைய இது இன்னைக்கு பெண்களுடைய சொல்லக்கூடியவங்க எப்படி தெரியுமா ஆகிட்டது? அல்லாஹ் மன்னிக்கட்டும், எனக்கு ஞாபகம் இல்ல சொல்றதுக்கு. இன்னைக்கு அல்பபெட்டிக் எழுத்துக்களுக்கு பெண்களைத்தான் என்ன செய்றாங்க இன்னைக்கு? எஸ் ஃபார் ஸ்விம், டி ஃபார் டான்ஸ். இதுக்கு என்ன படம் போட்டுக்குது? ஒரு பெண்ணுடைய டான்ஸ். ஸ்விம், ஒரு பெண்ணுடைய ஸ்விம். பி ஃபார் பியூட்டி, ஒரு பெண்ணை பியூட்டி ஆகிட்டாங்க. இன்னைக்கு பெண்களைத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை கரப்ஷனுக்கும் பெண்களைத்தான் பாவிக்கிறாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது பெண்கள் இதுக்குரிய ஆக்கள் அல்ல. பெண்கள் ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மேனுடைய ஹிஸ்டரிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியவங்க ஆண்களாகத்தான், பெண்களாகத்தான் இருப்பாங்க. ஒன்றோ உம்மவாக இருப்பா, ஒன்றோ மனைவியாக இருப்பாள், ஒன்றோ சகோதரியாக இருப்பா, ஒன்றோ யாராக இருப்பா? மகளாக இருப்பா. எத்தனையோ பேருடைய சக்சஸ்ஃபுல் காரணம் மகள் மாறு. கிட்டத்தில் நான் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது யாரும் ஹேட்டாக வானம். இப்பயும் அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இப்பயும் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் எனக்கு மிச்ச நெருக்கமானவர், மிச்ச நெருக்கமானவர். எங்கள்கிட்ட ஒரு பாலிசி வரணும் என்னன்னு சொன்னா, நாங்க பாவம் செய்யக்கூடிய மக்கள் ஒரு நாளும் வெறுக்க மாட்டோம். ஆனா பாவத்தை தான் வெறுப்போம். எதை வெறுப்போம்? பாவம் செய்யக்கூடிய மக்கள் ஒரு நாளும் வெறுக்க மாட்டோம். யார வெறுப்போம்? பாவத்தை தான் வெறுப்போம். இன்னைக்கு உம்மத்தில் ஆகப்பெரிய மோசம் என்ன தெரியுமா? ஒருத்தன் பாவம் செஞ்ச அவன் விட்டு நாங்க அப்படி ஓரமா வெளியே வந்துட்டோம். நீ இன்னும் தொலைஞ்சு போய்த்து. அப்படி ஒரு உம்மா, ஒரு உதாரணம் சொல்லுங்க, உதாரணம் உண்டு. நாங்க எப்படி திரும்ப இருக்கணும்? ஒரு உம்மாவை போல இருக்கணும். ஒரு உம்மா என்ன செய்யறான்டா? தக்பீர் கட்டி தொழுகிறான், தொழுது கொண்டு இருக்கிறான். வீட்டுல உள்ள சின்ன புள்ள, 1.5 வருஷம் அல்லது 2 வருஷம் புள்ள, அந்த புள்ள கொண்டும் தெரியாது. அது அப்படியே டாய்லெட்டுக்கு போய்த்து வீட்டுள்ளுக்கு, அதுக்கு மேல ஷூவை பெஞ்சு ஸ்டிஞ்சாவை செஞ்சு அதை நல்லா போட்டு பிணையுது. எதை? அதை பிணைஞ்சி மேலாம் தேய்ச்சி உங்களோட உடம்புல தேய்ச்சி கொடுங்க. உம்மா சலாம் கொடுத்துட்டு பார்த்தா இந்த புள்ள எப்படிப்பா, எவ்வளவு அக்லியாக இருக்கும். இந்த உம்மாக்கு எப்படிப்பட்ட ஒரு டென்ஷன். உம்மா என்ன செய்வா? இப்ப இந்த புள்ளைய தூக்கி டஸ்ட்பின்ல போட மாட்டோம், நாள் காபேஜ்ல போடவும் மாட்டான். இந்த புள்ளைய ரொம்ப கை கிட்டால் அழகா பிடிச்சு கொண்டு அப்படியே வாஷ்ரூம்ல வைப்பா, தண்ணியை ஊத்துவா.
உள்ள மட்டும் செம்பவே மூத்துவாக்கு மேல உள்ள மட்டும் சோப்பையும் போடுவா. புள்ளைய நல்லா என்ன செய்வா, செம்போ பேபி ஆயில் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி புள்ளைய கழுகி எடுத்து அதுக்கு மேல மறுவ என்ன பூசுவா, பேபி லோஷன்ஸ் எல்லாம் பூசி அந்த உம்மா அப்படியே புள்ளைய எடுத்து அப்படியே கிஸ் பண்ணி கொள்வா. நாங்களும் அப்படித்தான் நிற்கணும். ஒத்தன் பாவம் செஞ்சுட்டு வாரான், அவனை சுத்தம் செய்வோம், அவனை தொடச்சுவோம், அப்படியே அவனுக்கு மேல செம்பா ஊத்துவோம், அவனுக்கு மேல என்ன செய்வோம், கிரீம பூசுவோம். பூசிங்க வாப்பா நீனும் ஏண்ட ஒரு ஆள் தான், அவனுக்கு ஒரு கிஸ் கொடுப்போம். என் உம்மா என்ன அப்படி தூக்கி வீசினது போல கடுகாம தூக்கி வீசியிருந்தா நாங்க என்ன கொத்தரம் இங்க இருந்திருக்க மாட்டோம். இதே போலத்தான் எங்கட அல்லாஹ் எங்களை சுத்தம் செஞ்சில்லண்டா நாங்க இங்க யாரும் இல்லை, யாருமே இல்லை. பாவம் செய்யக்கூடிய மக்களுடைய நெருக்கமா இருங்க, க்ளோஸ். ஆனா பாவம் செய்ய வேணும், அவன பாவத்துக்கு உதவியாக இருக்க வேணும். எனக்கு நெருங்கின கூட்டாளி, ஆனா நான் அவருக்கு ஒரு நாளும் வாயை திறந்து சொல்லல நீ இந்த பாவத்தை செய்யாதேன்னு சொல்லி. ஏன் ஒருக்க சொன்னா அவன் பாப்பார் இவரோட பழகிறது ஆபத்து, அப்படியே பயவோல போட்டுடுவோம். அதுக்காக வேண்டி சொல்லாம இருக்கிறதும் அல்ல, நாங்க விருப்பம் இல்லைன்றத எங்க செயலாள காட்டணும். இவர் என்னுடைய ஹஜ்ஜிக்கு வந்தாரு, எல்லாம் வந்தாரு. இவர் யாருன்னு சொன்னா ஒரு ரீஜனல் மேனேஜர், ஒரு கன்வென்ஷனல் பேங்க் உடைய ரீஜனல் மேனேஜர். அந்த அன்பான சகோதரர்களே, சொல்லி எத்தனையோ பேர் இவருக்கு சொல்றது, பேசுறது, கதைச்சுறது. அப்ப எனக்கு எத்தனையோ பேர் வார்னிங் பண்ணினாங்க, நீங்க என்ன இவரோடு இருக்கிறீங்க, நீங்க என்ன இவருக்கு செல்லலையா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. வேற ஒரு நாள் கேட்டாரு, ஹஜ்ரத் பிள்ளைகள்ல பெற்றுக்கொண்டு வராங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று செட் பண்ணணும், எங்க கிளாஸ் இருக்கு உனக்கு தெரியுமான்னு சொல்லி நான் அபுதாபி துபாயில் இருக்கும்போது கேட்டேன். நான் சொன்னேன் ஷாஜாலண்டா நல்ல ஒரு கிளாஸ் இருக்குது, நல்ல ஒரு கன்வெர்ட் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பெண் செய்யக்கூடிய கிளாஸ், ரிவர்ட்ஸ் மாஷா அல்லாஹ், நல்ல அழகான கிளாஸ், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க கொண்டு தேல் முண்டா பிள்ளைகளை போடுங்க. அவர் அதுக்குண்டு சொல்லியே பிள்ளைகளுடைய படிப்பல்ல, பிள்ளைகளுடைய மார்க்க கல்விக்காக வேண்டி இடத்தை மாற்றினார். எங்கக்கு ஷாஜாவுக்கு போயிட்டு 2 கிழமை தான் கிளாஸ், அதை புள்ள வச்சு 2 கிழமை அப்படின்னா கிழமையில எத்தனை நாள், 2 நாள் தான் கிளாஸ். 2 நாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்து வாப்பாக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வாப்பா நாளையிலிருந்து நாங்க உங்களோட சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நாளடிது நாங்க உங்களோட சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நாங்க விளிம் பண்றோம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு முன்னுக்கு போயிட்டு நாங்க கை நீட்டி வாங்கி சாப்பிட தயார், உங்களோட சாப்பாடு சாப்பிட தயார் இல்ல. அவர் சொன்னார், எனக்கு கண்ணால கொட்டின கண்ணீர் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு எப்படி கில்ட்டின்னு சொன்னா, அந்த கில்ட்டியை என்னால உணர்ந்து கொள்ளுகளா. இவளுக்கு வந்த புள்ளைக்கு வயது 11 வருஷம் தான். எத்தனை வருஷம்? 11 வருஷம். ஒரு மனிதன் தௌபா செய்யறதுக்கு ஒரு பொம்பளை புள்ள காரணமா இருப்பான். ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் மனிதனுடைய வாழ்க்கையில ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க பார்ப்போம். எதைக்கும் ஒரு பொம்பளை பின்னிக்கிப்பான், ஒரு பெண். இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு பி ஃபார் பியூட்டியும், டி ஃபார் டான்ஸும், சி ஃபார் எஸ் ஃபார் ஸ்விமல்ல. இவங்க எங்கட சக்சஸ்ஃபுல், எங்கட வெற்றிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியவங்க. யார் கதை சொல்றாங்க? குர்ஆனுடைய கதை, ஆச்சரியமான கதை இதெல்லாம். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புல் இல்ல, ஆல்மோஸ்ட் புல் இல்ல, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு 3 வருஷத்துல புல் இல்லைன்னு சொன்னா அந்த பெண் சைக்காலஜிக்கலி அப்படியே பாதிக்கப்பட்டுவா. ஒன்றே அவக்கு புல் இல்லைன்ற அவக்கு சைக்கோ, 2வது எந்த ஒரு ஒகேஷன்லயும் ஃபங்க்ஷனுக்கும் போகலாம். யாரு இன்னும் இல்லையா, டாக்டர்கிட்ட போடலையா, அங்க போங்கோ இங்க போங்கோ. இது ஒரு சமூகத்தில் உள்ள ப்ராப்ளம். இதுக்கு சொல்றது மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி நீங்க கேட்கக்கூடாது. இது இஸ்லாம். இது என்னது? ஒரு ஆளுடைய பேசணும், சுருக்கமா சொல்லுவாங்க. நான் எத்தனையோ ஃபாரினர்ஸோட பழங்குவேன், ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கக்கூடிய பழக்கம் ஒன்றுதானா, என்ன டைம் இருக்குது, உங்களோட டைம் எல்லா டைம் இருக்குது. நாங்க பழக்கப்பட்ட விஷயம், பேசி போட்டு வந்த ஒரு விஸ்தோட பேசி படிக்க எப்ப போறீங்க என்ன கேட்பாங்க, எப்ப சொல்லுவார். இது ஒரு தேவையில்லாத கேள்வி. நானும் கேட்கிறதான். இப்பதான் வெக்கேஷன் வந்திருப்பீங்க சிலோனுக்கு, இப்பதான் வந்திருக்கிறேன், பேக்க வச்சோம் இல்ல,
அஸ்ஸலாமு அலைக்கும் ஷோமா இல்ல நல்லா வங்கல ஷோமா வைக்கிறாங்க. எப்ப போற நீங்க? எப்ப நீங்க போற? அட வந்திருப்பாரு செட்டில் ஆகிறதுக்கு, அவர்கிட்ட கேட்கிற எப்படி போற? என்னமோ நீங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு பேர்ட் மாதிரி, அந்த நோக்கத்தில் அல்ல. இது காமன், பழக்கப்பட்டிருக்கு எங்க வாய். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு மனுஷன் ரோட்ல வாராரு, நீங்க இருக்கிறீங்க ரோட்ல, வீட்டுல இருக்கிறீங்க, முன்னுக்கு கார்டன்ல புல்லு வெட்டுறீங்க, கார்டன்ல புல்லு வெட்டுறீங்க, ஒருத்தர் நடந்து போறாரு, ரோட்ல நடந்து போறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முஹப்பத்தான ஒரு ஆள், நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப சலாத்துக்கு முந்தி ஒண்டிக்குது, அவரை தூரத்துல கண்டோடனே அவரை பார்த்து ஒரு சிரிப்பு வரணும் முகத்துல. முஸ்லிமுடைய முகத்துல சிரிப்பிக்கணும். எப்ப கடுகடுத்த முகம் எப்பயும் இருக்கக்கூடாது, கடுகடுத்த முகம் எப்பயும் இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், கடுகடுத்த முகம் எப்பயும் இருக்கக்கூடாது. முகம் எப்பயும் பிரகாசமா இருக்கணும், முகம் எப்பயும் சிரிச்சு கொண்டிருக்கணும். சில கட்டங்கள் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் வரும், அப்பயும் அல்லாஹ் சொல்றான் முகத்தை ஒழுங்கா வச்சுக்கோ. இது ஓண்ட முகத்தை பார்த்து வேறொத்தொண்ட கல்வி நோக்கக்கூடாது. குர்ஆன்ல வருகிறது, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்கள், முக்கியமான ஆக்கள், நாங்க சொல்லுவோமே, நான் இப்பயுமே சொல்றதா முக்கியமான ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் வேலப்பால் ஆக்கள். நான் என் வாழ்க்கை அனுபவத்தில் சொல்றேன், சில வசூலுக்கு சில ஆள்கிட்ட போவோம், நான் பள்ளிக்கு வசூல் பண்றதுனால சொல்றேன். இது இவர்கிட்ட போனா இவர் ஒரு 10 லட்சம் ரூபாய் தருவார் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி யார்கிட்ட போவோம்? ஒரு ஆளை டார்கெட் பண்ணி போவோம். அங்க போனா அவர் பாடுற பஞ்சத்துக்கு நாங்க சேர்த்த காசு எல்லாம் சேர்த்து அவருக்கு கொடுத்துட்டு வரும்போது என்ன வரும்? யார் பாடுற பஞ்சத்துக்கு? அவர் பாடுற பஞ்சத்துக்கு. அவர் பாடுற பஞ்சத்துக்கு என்ன செய்யும்? எங்கட காசு எல்லாம் சேர்த்து அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமா? எங்கட ப்ரொஜெக்ட விடுவோம், இவரை காப்பாத்துறது பெருஞ்செய்தி வாப்பா என்ற நிலைமை எங்களுக்கு வரும். யாருக்கு வரும்? வரும். ரோட்ல போக்குள்ள பள்ளி தொலை பேச்சாச்சு, அவரை நினைச்சோம் இல்ல, இவர் யாருன்னு தெரியா, காணோம் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத், எங்க வந்தீங்க? ஒரு மதரசா விஷயமா வந்தேன். எங்கள்கிட்ட எல்லாம் வரமாட்டீங்கன்னா நீங்க நீங்க யாருன்னு தெரியும், எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியா. இது நடந்தது சொல்றேன், நடந்தது சொல்றேன். அவரு கூட்டி போயிட்டு, நான் அவனோட ப்ராஜெக்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், மிச்சம் நல்லா எனக்கு நல்லா ஒரு சந்தர்ப்பம் தந்தான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, தாங்க ரெண்டு சரி செக் ஒண்ணு தந்தாரு. செக்க பாக்கிறது என்ன, செக்க பாத்துக்கல பாக்க நினைவு பாத்துக்கலேடா, எடுத்துக்கொண்டு வந்து வேன்ல ஏறி முதலாவது செக்க பார்த்தா செக் 20 லட்சம் ரூபா. இதான் இதான் ஒரு நாள் என்ன செய்ய வேணும்? எதிலேயும் இன்னால்கிட்ட போனா சரி இல்ல, சிலா கழிப்பாங்க பேமெண்ட்ல வேலை செய்யறவங்க அதோட கூட தருவாங்க. எனக்கு தெரிஞ்சாக்கள் இருக்கிறாங்க, பெரிய பணக்காராக்கள் முக்கி முக்கி கணக்கு பார்த்து 2.5 காத்து கொடுக்குறாக்கள் இருக்கிறாங்க. ஆனா பேமெண்ட்ல நாட்டாம வேலை செய்யறாக்கள் இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல வீட்டுக்கு கொண்டு போய் ஷேக்க முந்தி 10% சதக்கா கொடுத்துட்டு தான் போவாங்க. ஆனா அவங்களுக்கு ஜகாத் வாஜிப் இல்ல. 10%. 2000 ரூபாய் சம்பாதிச்சா 200 ரூபாய் கொடு, அவங்க கொடுக்கிற 10%. இவங்க முக்கிய முக்கிய கொடுக்கிற 2.5%. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி நபியோட வாழ்க்கையில குர்ஆன் சொல்லுது, உட்கார்ந்து மக்கத்து காவர்கள் முக்கியமான பொட்டன்ஷியல் ஐக்கன் இவங்களை டார்கெட் பண்ணா சரி, அப்படிப்பட்ட ஒரு 6 பேர் உட்கார வச்சு கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, தாவத் கொடுக்கறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ, வசூல் பண்ணல, இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ, கலிமா சொல்லுங்க, தீனுக்குள்ள வாங்கோ. இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் ஒரு பாடம் படிப்பூட்டினான் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுப்பி வச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 கண்ணும் தெரியாத ஒரு சஹாபிய. 2 கண்ணு தெரிஞ்சவரால் வந்தீந்தா பாப்பார், ஹோஹோ என்னமோ முக்கியமான ஒரு விஷயத்துல என்கேஜ் ஆகிருக்கிறாங்க, நாங்க வைக்கிறோம். அது யாரு வைத்திப்பாரு? வந்தவர் வைத்திப்பாரு. அல்லாஹ் கண் 2 தெரிஞ்சவரால் அனுப்பல, கண் 2 தெரியாதவரால் அனுப்பி வச்சாரு. அவர் அப்படியே நடந்து நடந்து வாராரு. அல்லிம்னா மிம்மா அல்லமக்கல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தந்ததுல எனக்கு கொஞ்சம் படிச்சு தாங்களேன்னு கேட்டு வாராரு. இந்த இன்சிடென்ட் கண்டதுமே நபியினுடைய முகம் கொஞ்சம் சுருங்கிட்டுது. இப்பயா வரணும் இவரு, வேற நேரம் இல்லையா, நான் எப்படிப்பட்ட ஒரு வேலை நீக்கிறேன் இவங்களோட, எவ்வளவு முக்கியமான தலைவர்கள்,
முக்கியமான பிரமுகர்கள், பிரசிடென்ட்மார் ஆக்கள், இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா முழு மக்கா வந்துடுமே, இப்பயா இவர் வரணும் என்று கொஞ்சம் முகத்தை கடுகெடுத்தாங்க. அல்லாஹ் அதே இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி வச்சான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா. உங்கள்ட்ட ரெண்டு கண்ணன் தெரியாத ஒருத்தர் வந்தேன்னு சொல்லி நீங்க முகத்தை கடுகெடுக்கிறீங்களா? நீங்க முகத்தை சுருட்டுறீங்களா? உங்களுக்கு என்ன நம்பிக்கைக்கு இவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி முகத்தை ஒரு நாளும் கடுகெடுக்கவான. இது ஊருக்கு மட்டுமல்ல, நோனக்கு முன்னாலே முகத்தை கடுகெடுக்குவானும். முகம் அப்படி அழகாய்க்கணும். முகம் கடுகெடுத்த முகத்தோட நோனவே பார்க்கக்கூடாது, மனைவியும் பார்க்கக்கூடாது, மனைவியும் பார்க்கக்கூடாது. ஒருத்தர காண்றீங்க ஒரு அளவு தூரத்தில், உங்களுக்கு தெரியும் ஒரு முஸ்லிம் தான் வாராரு, ஒரு முஸ்லிம் தான் வர, ஒரு புன்முறுதல், ஒரு சிரிப்பு சிரிங்கோ, அவன் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். சந்தோஷம், ஹாப்பினஸ். ரெண்டாவது கிட்ட வந்துட்டாரு, அங்கல 100 மீட்டருக்கு அங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வானம். எத்தனையோ நேபரிக்கிறாங்க வாப்பா, எத்தனையோ சின்ன பிள்ளை தூங்குது, எத்தனையோ நோயாளி இருப்பாங்க. இல்ல, கிட்ட வந்ததுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டாவது என்ன? சலாம். மூணாவது சுக செய்தி கேளுங்க. எப்படி சோமாய்க்கிறீங்களா? கைஃப் ஹாலக், என்ன செய்தி? அல்லாஹ் ஹைராக்கட்டும். நாலாவது செய்தி கேட்கணுமா? தீனுடைய செய்தி. எப்படி இருக்கிறீங்க? பள்ளி போனீங்களா, வந்தீங்களா, என்ன செய்தி? இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க, 5வது கேள்வி கேட்கறதுக்கு எங்க போறீங்கன்னு கேட்கிற கேள்விக்கு அனுமதி உங்களுக்கு இல்ல. என்ன கேள்வி? 5வது கேள்வி கேட்கிறான். 5வது கேள்வி கேட்டு எங்க போறீங்கன்னு கேட்டீங்க. உண்மையிலே நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு, ஆனா அந்த வீட்டுக்கு நீங்க போறதுல விரும்ப மாட்டாரு. உதாரணம், இவர் ஏறி 20ஆம் நம்பர்ல, இவர் போற 30ஆம் நம்பர் வீட்டுக்கு, இவருக்கு 20க்கு 30 பெண் இல்ல, கொஞ்சம் கிளாஸ். இப்ப என்ன செய்ய மாட்டார் இவரு? 30க்கு போறேன்னு சொல்ல மாட்டாரு. சென்ன சலாத்தை திருப்பி கொடுக்க அவருக்கு. இவர் இல்ல, கீழே போறேன். இது போய், இது போய் பாப்பா. உங்களோட கேள்வி அவரை பொய் சொல்ல வச்சுச்சுது. உங்களோட கேள்வி அவரை பொய் சொல்ல வச்சுச்சுது. இவர் நீங்க ஒளிச்சு பாப்பீங்க, அங்கதான் போறாரான்னு சொல்லி. அங்கதான். இப்ப உங்களோட உள்ளத்துல வரும் பச்சை பொய்காரன், என்னையே மாத்தினான், இதெல்லாம் இப்படித்தான். பாத்தீங்களா? ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய பிரச்சனை சேர்த்து வச்சோம். நபி சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. தேவையில்லா துட்டுடுமா, தேவையில்லா கேள்விய விட்டுடும். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ள இல்ல, புள்ளே இல்ல. பாருங்களோட சக்சஸ் எப்படின்னு சொல்லியா, புள்ள இல்ல. அப்ப கடைசியாக அல்லாஹ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான். ஆப்பர்ச்சுனிட்டிய அல்லாஹ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. புள்ள இல்லாதாக்கள் நாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொள்றது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு புள்ளை எடுத்து வளர்ப்போம். இது நாங்க உருவாக்கி கொள்ற ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எடுத்து வளர்க்கேலும், ஆனா கண்டிஷன்ஸ் இருக்குது. பேரை மாற்றலாம். வாப்பட பேர் வாப்பட பேர் தான், வாப்பட பேரு வாப்பட பேரு. என்னைக்கு பாலிகாகுவாரோ அன்றைக்கு அந்த புள்ளைக்கு உங்களுக்கும், பொம்பளை புள்ளையாக இருந்தால் உங்களுக்கும் அந்த புள்ளைக்கு மஹரம் இல்ல. ஆம்பளை புள்ளையாக இருந்தால் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு என்ன இல்ல, மஹரம் இல்ல. எல்லாமே வரணும். இன்ஹெரிட்டன்ட் லோல அவருக்கு பங்கு இல்ல. இதெல்லாம் என்ன செய்யும்? ஏராளமான சிக்கல்கள் வரும். அதனாலதான் இஸ்லாம் இதை சொல்லி இருக்குது. இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலை. சரி, அது தனித்தலையங்க அந்த புறவு பேசுவோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அப்படி சொல்லல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் உருவாக்கினான். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னா, அவருக்கு புள்ள இல்ல, அவருடைய மைனி வைஃப்ல தங்கச்சிக்கு தாத்தக்கு புள்ள கிடைச்சிச்சு. புள்ள கிடைச்சதுமே அந்த புள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புள்ள கிடைச்சதுமே உம்மா மௌத்தாயிட்டா. மௌத்தாக முந்தி, பிறக்க முந்தி வாப்ப மௌத்து, பிறந்தோடனே யார மௌத்து? உம்மா மௌத்து. புள்ள யத்தீம் புள்ள. இந்த புள்ளைய வளர்க்கணும், இந்த புள்ளைய வளர்க்கணும், ஒரு பொம்பளை புள்ள. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான் இந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு. மாஷா அல்லாஹ் இந்த புள்ளைய எடுத்தாங்க. வகஃபலஹா ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய பராமரிக்கிறாங்க. பொம்பளை புள்ள. நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு பொம்பளை புள்ள ஒரு நபியினுடைய வாழ்க்கையில சக்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு, வெற்றி என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு எவ்வளவு பின்னுக்கு இருந்திருக்கார் பாருங்க. புள்ள இல்ல, 120 வருஷம் தாண்டுது. பொம்பளை புள்ள எடுத்து வளர்க்கிறாங்க. அல்லாஹ் தன்னா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ள? ஒரு ஆச்சரியமான புள்ள. பைத்துல் முகத்தஸுக்கு போனா இப்பயும் சொல்றாங்க,
அங்க ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் உள்ளுக்குத்தான் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தான்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த புல் அங்க இருக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த புள்ளையை நாங்க எப்படி தெரியுமா வளர்த்தோம்? ஆச்சரியமான முறையில் இந்த புள்ளையை வளர்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரூம் உள்ளுக்கு போயிட்டு ரூமை திறப்பாங்க புள்ளையை பார்க்கறதுக்கு. எப்ப போயிட்டு பார்த்தாலும் சீசன்ல இல்லாத பலவர்க்கம் எல்லாம் அங்க இருக்கும். குர்ஆன் ஹதீஸ்ல இது. குல்லமா தخل عليها زكريا المحراب وجد عندها رزقا. எப்ப போனாலும் என்ன இருக்குது? பழம். மாங்க காலத்துக்கு தான் மாங்கா, தூரியங்க சீசனுக்கு தான் தூரியங்க, ரமுட்டங்க காலத்துக்கு தான் ரமுட்டங்க, மங்கூஸ் காலத்துக்கு தான் மங்கூஸ். இது பைத்து பார்த்தா சீசன்ல இல்லாத பலவர்க்கம் பலஸ்தீன்ல அந்த ஷாம் தேசத்துல கிடைக்காத பலவர்க்கம் எல்லாம் அந்த புள்ளைக்கு முன்னுக்கு இருக்குது. ஹஜ்ரத் மரியம் கேட்டாங்க, சின்ன புள்ள, ஒரு பொம்புல புள்ள, சாதாரண வயசு. கேட்டாங்க, அன்னாலகி ஹாதா, மரியமே இதெல்லாம் உனக்கு எங்களும்மா, யாரு கொடுத்தாங்க, எப்படி வந்துச்சு? அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லிச்சுது, ஹுவ மின் இந்தில்லாஹ், எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைச்சிச்சு என்று சொன்னதுமே தான் இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உதிப்ப கொடுத்தான், புத்திய கொடுத்தான். இவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ், இந்த மரியம் என்று சொல்லக்கூடிய இந்த புள்ளைக்கு சீசன்ல இல்லாத பலவர்க்கம் எல்லாம் உணவாக கொடுக்கணும் என்றிருந்தால், அல்லாஹ் நானும் என்ற மனைவியும் புள்ள கிடைச்சிற புள்ள கொடுக்கிற சீசன்ல இல்ல, உனக்கு புள்ள எங்களுக்கு தரையிலதான் கேட்டாங்க. ஹுனாலிக, அந்த இடத்துல வச்சுத்தான் دعا زكريا ربه رب هب لي من الصالحين رب لا تذرني فردا وانت خير الوارثين. யா அல்லாஹ், இந்த மரியத்துக்கு சீசன்ல இல்லாத பலவர்க்கங்களை எல்லாம் கொடுக்கணும் என்றிருந்தால், நான் என் முடியெல்லாம் பழுத்துட்டுதே, என் முள்ளு தெரிச்சிட்டுதே, உலகத்தார் எல்லாரும் சேர்ந்து என் மனைவியை பார்த்து மலடி என்று சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த மரியத்துக்கு நீ சீசன்ல இல்லாத பலவர்க்கம் எல்லாம் கொடுக்கணும் என்றிருந்தால், நானும் என் மனைவியும் புள்ள கிடைச்சிறதுக்குரிய புள்ள பாக்கியத்துக்குரிய எந்த ஒரு போர்டர்லயும் இல்ல, ஆனாலும் உனக்கு தர ஏலும். வலம் அகுபி துஆஇ ரப்பி ஷகியா, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதை விட்டும் நான் நிராசையற்று போக இல்லைன்னு சொல்லி துஆ கேட்டு துஆவை முடிக்கிறாங்க. வஹி வருகிறது, உங்களோட மனைவிக்கு கற்பம் தரித்து விட்டது என்பதா. ஒரு சின்ன புள்ள, பொம்புல புள்ள, ஒரு நபியினுடைய தலையை நபியினுடைய மைண்ட மாத்திடும். இதுதான் பெண்கள், இதுதான் பெண்கள். இதுக்கு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனைவியிட வாயால நீங்க வாங்கோணம் நல்லவன் என்ற பேர். சரி, இதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னதுமே மக்கத்து பெண்கள், மதீனத்து பெண்கள் நல்ல பெண்கள், டொரண்டோ பெண்கள் மாதிரி நல்ல பெண்கள். சிரிக்கவானம், ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையும் தானே வாப்பா. ஒரு இடத்துக்கு நோம்பு இருக்க போங்க பார்ப்போம். ஒரு இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு தெரியாது. நான் எப்பயும் சொல்றது தான், ஒரு கம்பேரிசனுக்கு, ஒரு விளங்கிக் கொள்றதுக்கு. நீங்க ஒரு நோம்பு திறக்க போங்க, ஒரு பாகிஸ்தான் ஒரு இந்தியா வீட்டுக்கு போங்க பார்ப்போம். போயிட்டு அடுத்த நாள் போங்க ஒரு எங்கட பெண்கள் வீட்டுக்கு போயிட்டு பாப்பீங்க, நோம்பு திறக்கிற சுப்ரா எப்படி சொல்லி. இது உண்மை, ஹக்கு. எங்கட பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி, எங்கட பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரவணைப்பு, எங்கட பெண்கள் ஆண்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். இது எங்களுக்கு தெரியாது, இது எங்களுக்கு தெரியாது. இது எங்க பிரிட்டிஷ் இருக்குதா? கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்த்து பம்புல பைத்து செய்றாங்க, சாராயத்தை குடிச்சு போட்டு அவட பில் அவர் கட்டுறாரு, இவட பில் இவர் கட்டுறாரு. ரெண்டு பேரும் வேலைக்கு போற வழியில் என்ன செய்றாங்க? டிமோட்டன்ல பைத்து, அதையும் மனைவி பைத்து வாங்கிக்கொண்டு வர மாட்டா, டிரைவ் த்ரூ வாங்கிட்டு போகும். எங்கட பெண்கள் யாரு? சுபகுக்கு பள்ளிக்கு போறது, நீங்க பள்ளிக்கு போறலையே, பள்ளிக்கு வர குறவே, சுபகுக்கு பள்ளிக்கு நாங்க வருவோம் என்ற பள்ளிக்கு போறதுக்கு முந்தி கோப்பி ஊத்தி நிச்சயமா தருவாங்க. இது இருக்குது, எங்கட பெண்கள்ட்ட இருக்குது, இல்லாம இல்ல. அன்பான சங்கையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா?
எந்த பெண் எந்த மனைவி தண்ட கணவனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுவானோ அவன் தான் நல்லவன் என்று சொல்லி இந்த ஹதீஸை சொன்னதுமே மதீனத்து பெண்கள்ல கொஞ்சம் பேர் ஓடி போனாங்க நபிட்ட பேத்தி கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் ஐயுன் நிசாஇ கைருன் ஆண்கள்ல சிறந்தவர்கள் நாங்க நல்லவங்க என்று சொல்லுவதாக இருந்தால் பெண்கள்ல சிறந்தவங்க யாரு எப்படி கேள்வி பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு எப்படி போட்டி ஆண்கள்ல சிறந்தவங்க நாங்க செல்லோனம் என்னத்தன் நல்ல ஆண்கள் என்று சொல்லி பெண்கள்ல நல்லவங்க யாரு என்ன சொல்ல சொல்லுவோம் 10 ஹஜ் முடிச்ச பெண்ணா வாழ்க்கை பூராக நோன்பு முடிச்ச பெண்ணா சுப்ஹானல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிக்கு நம்முடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் சொல்லிட்டு வைத்தாங்க ஒரு பெண்ணுக்கு எதையுமே சொல்லல பெண்ணுக்கு சொன்னாங்க 4 விஷயம் தான் எனக்கு 4 ஞாபகம் வந்தா 4 சொல்றேன் முதலாவது சொன்னாங்க கைருன் நிசாஇ பெண்கள்ல மிகச் சிறந்த பெண் யாரு தெரியுமா தண்ட கணவன் அவளை பார்த்தா அவனுக்கு சரியான சந்தோஷம் வருது ஸ்மார்ட்டா உடுத்திருக்கிறான் எப்படி எப்படி பெண்களே தாய்மார்களே நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத் நீங்க அழகா உடுத்திருக்கிறதும் இபாதத் கைருன் நிசாஇ பெண்கள்ல மிகச் சிறந்த பெண்கள் யார் தெரியுமா இதா நதரத் அவளை அவளுடைய கணவன் பாப்பான் என்றிருந்தா சர்ரத்து கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் எப்பயும் அழகா இருக்கிறார் ஏன் காரணம் தெரியுமா மனைவி அழகா இருப்பார் என்றிருந்தால் ஆண்களுடைய கண் தாவம் செய்ய மாட்டார் ஏன் ரோட்ல போத்தி அங்கேயும் இங்கே பார்க்க தேவையில்லை என் வீட்டுக்குள்ள பார்க்கறது ஈக்குது வாப்பனுக்கு நாங்க ஒரு நாள் இது இஸ்லாம நான் உங்களுக்கு எதுவுமே பேசல தவறா பேசல நான் மார்க்கத்தை பேசுறேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறேன் இன்னைக்கு மனிதன் கண்ணேன் பாவம் செய்து சொல்லுங்க பாப்போம் மனிதன் கண்ணேன் பாவம் செய்து நாங்க அழகு பார்க்கிற ரோட்டில் வீட்டுல வாக்கலாது வீட்டுல எப்ப பார்த்தாலும் இல்ல ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்திக்குது உன்னை கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ உன்னை கணவன் உடுப்பு மாத்த முந்தி நீ உடுப்பு மாத்திக்கோ நீ எப்பயும் அழகாயிரு உன்னை கணவனுக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் வந்தாலும் சொல்லுவா நான் இதை பார்த்து ரசிக்க தேவையில்லை எனக்கு ரசிக்கிறதுக்கு அல்லாஹ் ஹலாலா உன்னை தந்திருக்கிறான் இது இஸ்லாம் இது இஸ்லாம் ஒரு பெண்ணுடைய இபாதத் இதுதான் ஒரு பெண்ணுடைய இபாதத் இது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு மனம் இருக்கும் பெண்கள் பூசக்கூடிய அத்தருக்கு என்ன இல்ல மனம் இருக்கக்கூடாது பெண்களுடைய அத்தர்ல மனம் இல்ல ஆண்களுடைய அத்தர்ல அடையாளம் இருக்கக்கூடாது பெண்களுடைய அத்தர்ல என்ன இருக்கும் அடையாளம் இருக்கும் அதாவது மேக்கப் மேக்கப் ஆண்களுக்கு மேக்கப் பண்ணல ஆட்களுக்கு அத்தர் பூசிடும் என்ன செய்யலாம் பெண்களை பொறுத்தவரையில வாசனம் பூசிடாது அழகு பண்ணிக்கொள்ளலாம் மலை தோண்டி போடுறது யாருக்கு காட்டுறதுக்கு நான் கிட்டத்தட்ட சென்ற நோம்புக்கு பிறகு கல்யாணம் முடிக்கிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி செஞ்சேன் கிட்டத்தட்ட 12 அவர் இந்த நோம்புக்கு பிறகும் செய்ய இருக்கிற 24 அவருக்கு இன்ஷா அல்லாஹ் அதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண் எப்படி உடுக்கணும் அவ எப்படி உடுக்கணும் ஒரு ஆணுடைய கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பெண் தண்ட அழக காட்டணும் தண்ட அழக காட்டணும் நான் சும்மா கதைக்கு சொல்ல யாரும் சிரிக்குவானமே நான் உண்மையை சொல்றேன் நாங்க கடை ஆபீஸுக்கு போறோம் இந்த ஆபீஸ் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும் அது ஒரு ஜினாவுடைய என்வாயர்மெண்ட் அது ஒரு ஜினாவுடைய என்வாயர்மெண்ட் ஆண்கள் வரக்குள்ள மாஷா அல்லாஹ் 2 பீஸுக்கு மேல 3 பீஸும் கட்டி என்ன செய்றாங்க அதுக்கு மேல டையம் கட்டி வராங்க மாஷா அல்லாஹ் முழு உடம்பும் மறைச்சிக்குது ஒன்றும் விளங்குதுல தலையை தவிர ஒரு பெண் எப்படி வரா ஒரு பெண் எப்படி வரா இது ஜினாவுடைய உலகம் வாப்பு இது ஆண் தன்னை சம்பூர்ணமாக மறைச்சி பெண் அலடுருவலமாக்குறது இது ஜினாவுடைய உலகம் இது எந்த ஒரு சாமான விக்கிறதுக்கும் ஒரு ஜினா வேணும் ஒரு சிகரெட் விற்கும் ஜினா வேணும் ஒரு கார விற்கும் ஜினா வேணும் ஷோரூம் சுப்ஹானல்லாஹ்
நாங்க யோசிப்போம், ஆபீஸுக்கு போறோம், அங்க போனா கண்ணுக்கு ஹராமான காட்சிகள் எல்லாம் தென்படுது. எனக்கு அந்த ஹராமான காட்சி வீட்டுக்குள்ள ஹலாலா தென்பட்ட நான் பார்க்க தேவையில்லை. என் வீட்டுக்கு நல்ல பிரியாணிக்கு சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். ரோட்ல எத்தனை பேர் தான் பிரியாணி என்ன கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க. ஏண்டா வயிறு நிறைஞ்சிக்கு சாப்பிட்டு கூப்பிட. வீட்டுல பிரியாணி இல்ல, வீட்டுல எப்ப பார்த்தாலும் பருப்பும் சம்பளம் தான் நீக்கணும் செய்யும். அடுத்து விட்டு பிரியாணி ருசியாத்தான் நீக்கும். இத பெண்கள் எப்பயும் விளங்கிக் கொள்ளணும். இத ஆண்கள் தவறு செய்யறதுக்குரிய அடிப்படை காரணம் இந்த பெண்கள் என்ன செய்யறதில்ல, உடுப்பு உடுக்கிற எப்ப எங்க சொல்லுவோம், கல்யாணத்துக்கு, ஷாப்பிங், விசிட்டிங் போறதுக்கு. கணவனுக்கு முன்னால இல்ல, கணவனுக்கு அழகு காட்டுறதில்லை. எப்பயுமே கணவனுக்கு அழகு காட்டுறதில்லை. நியாஸ் மௌலை சொல்வார் ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எப்ப பார்த்தாலும் அத்தர் நாத்தம் இல்ல, வெங்காய நாத்தம். இது பெண்கள் சுப்ஹானல்லாஹ் ஹராம். பெண்களுக்கு இது, பெண்களுக்கு இது ஹராம். ஒரு பெண் தண்ட அழக தண்ட மகனுக்கும் காட்டணும். உம்மா தண்ட மகனுக்கு முன்னாலே அழகாத்த நிற்கணும். என் உம்மா சரி அழகு. இது இஸ்லாம். இது இன்றைக்கு பாவம் செலுத்துக்குரிய அடிப்படை காரணம் இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். ஹதீஸ்ல வந்து தெரியுமா, நீங்க வேலைக்கு போறதுக்கு ஆயத்தமாகிறது போல உங்களோட பெண் அவளும் ஆயத்தமாகணும். அவவும் ஆயத்தமாகி என்ன தெரியுமா செய்யணும், உங்களை நீங்க வேலைக்கு போகும் பொழுது அவ வந்து உங்களை வழி அனுப்பும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில வழி அனுப்பணும்டா, அவட அழக காட்டி அவ வழி அனுப்புவான் இருந்தா நிச்சயமாக உங்களோட கண் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டாது. தவறு செய்ய மாட்டார். ஒரு பெண் எப்பயும் இதை கருத்தில் கொள்ளணும். இது எப்பயும் விளைவிக்கணும். எப்பயும் வீட்டுக்கு வார கணவர் வார டைம் தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க, பயணம் போயிட்டு ராவே வீட்டுக்கு போவானோ. ஏன் காரணம், முந்தைய காலத்தில் டெலிபோன் வசதி இல்ல வாப்பா, கம்யூனிகேஷன் இல்ல, இன்ஃபார்ம் பண்ணேலா. ராவ் 2 மணிக்கு போய் தூட்டத்தன்னை பிடிக்கும் சொன்னாங்க. அந்த பார்வை தலாக்காக இருக்கோ மேலும். ஏன் நீங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு 2 மணிக்கு கூட்டுக்கு போறீங்க, ராவோ மனைவி எப்படி ராவ் 2 மணிக்கு தலை முடி எப்படி இருக்கும்? அவ மலக்கில்ல மனிதன். அவ அந்த பார்வை என்னப்பா இது, நான் இதையா பார்க்க வந்தேன், ஒரு வெறுத்தி ஏற்படலாம். வெறுத்தி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாவக்கி வந்து பள்ளியில தங்கிட்டு சுபஹுக்கு பிறகு செய்தி அனுப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் ரெடியா இருக்கட்டும். சரி, இன்றைக்கு டெலிபோன் இருக்குது, வசதி இருக்குது, மாஷா அல்லாஹ், இன்ஃபார்ம் பண்ணிடும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க விட்டு போக்குள்ள. இதுல பேசலும் ஏராளம் பேசலும். பெண்கள் எப்பயும் தண்ட அழக ஆண்களுக்கு கணவனுக்கு காட்டுங்கோ, மஹரமான ஆக்களுக்கு காட்டுங்கோ, இல்லட்டி இந்த ஆண்கள் பாவம் செய்வாங்க. பாவம் செய்வாங்க. இதுக்கு மேல நான் பேசினா நீங்க சொல்லுவீங்க என்ன ஹதரத் பேசுறீங்கன்னு கேட்பீங்க. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல நல்ல பெண்கள் யார் தெரியுமா, தண்ட கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், வீட்டுக்குள்ள யாரையும் வரவழைக்கவும் மாட்டாள். என்ன, தண்ட கணவன் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு அவள் வெளியே போகவும் மாட்டாள், வீட்டுக்குள்ள யாரையும் வெல்கம் பண்ணவும் மாட்டாள். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, தண்ட வாப்பாவாக இருந்தாலும் சரி. வாப்பா வாப்பா வந்திருக்கிறார் இல்ல, கணவன் அந்த அளவுக்கு கணவனுக்கு வழிபடுங்க. சரி, அனுமதி கேட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே கணவனுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. என் குடும்பத்தில் யாரும் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, இவங்க வருவாங்க, வந்தா அனுமதி எடுத்துக்கொள்ளவா. இன்றைக்கு தானே மாஷா அல்லாஹ் அனுமதி கேட்கிற பிரச்சனையிலே 416 ஃப்ரீ ஆகிக்குது வாப்பா. 416 ஃப்ரீ ஆகிக்குது. இது ஹதீஸ். இது ஹதீஸ். ஒரு பெண் வீட்டை விட்டும் கணவனுடைய அனுமதி இல்லாம வெளியே போகக்கூடாது. போகக்கூடாது. ஹதீஸ்ல வந்து இது போன நேரத்தில் மௌத்து வந்தா அவருடைய ஈமான்ல சந்தேகம் என்று சொல்லி அனுமதி வாங்கி கொண்டு போகட்டும். வீட்டை விட்டு வெளியே போறது அனுமதி வெளியே போகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பெண்களை பார்த்து, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. பெண்களை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா,
ஜாஹிலியா காலத்து பெண்கள் வெளியில திரிஞ்சது போல நீங்க வெளியே திரியவானோம். நீங்க அடக்கமாக ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க வெளியே போறதுனால கரப்ஷன்ஸ் தான் கூட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பள்ளியில போய்த்து தொழுகிறது சுன்னத்தாக இருக்கேலும் உனக்கு நல்லதாக இருக்கேலும், ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதை விட பெருசு. என்ன? அதை விட பெருசு. அதனால சொன்னாங்க, உன்னோட பெட்ரூம் உள்ளுக்கு கதவை மூடிக்கொண்டு நீ தொழுகிறது உன்னோட பத்தினித்தனத்துக்கு மிச்சம் நன்றாக இருக்கும் சொன்னேன். இது எங்க சொன்னதே? தக்குவ ஜன்னத்துக்கு அல்ல, ஜன்னத்து பள்ளிக்கு அல்ல, பவுண்டேஷனுக்கு அல்ல. எதுக்கு? மஸ்ஜிது நபவிக்கு சொன்னது. மஸ்ஜிது நபவிக்கு சொன்னது. ஒரு பெண் வெளிய வாரத்தினால் உள்ள விளைவுகள் ஏராளம். அதுக்காக வேண்டி சொல்லல மனைவியை போட்டு எப்பயும் அரெஸ்ட் பண்ணி வைங்க சொல்லி கூட்டிக் கொண்டு போங்க கணவன் வெளியே. அது இபாதத், அது இபாதத். ஹாலிடே. நான் எப்பயும் ஒரு ஜும்மா ஓதுவேன் ஏப்ரலுக்கு முந்தி, ஒரு மார்ச் கடைசியில மாதிரி. இந்த ஹாலிடே நீங்க எப்படி கழிச்சோம் சொல்லி குடும்பத்தோட சம்பாதிச்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஸ்கூல் ஹாலிடே, சம்மர் வெக்கேஷன் பிளான் பண்ணுங்க. நாங்க போகணும், எங்க குடும்பத்தோட போகணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போறதில்ல, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்டியா வச்சுக்கோங்க. நல்லா இது எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கேம்பிங், எனக்கு தெரியும் டொரண்டோல கேம்பிங் போறீங்க, டொரண்டோல எல்லாரும் சேர்ந்து போறீங்க. இந்த ஹராமான பயணத்துல கஸ்ரு ஜம்மு ஹராம். இந்த ஹராமான பயணத்துல கஸ்ரு ஜம்மு செய்யலாம். எல்லாத்துக்கும் போங்க, பிரச்சனை இல்ல. மஹரம் பேணி போங்க, மஹரம் பேணி. சொந்த நான தம்பி எல்லாரும் சேருங்க, பிரச்சனை இல்லை. சொந்த நான தம்பி அதுக்குள்ள வச்சுக்கோங்க. மஹரம் உண்டு, அதுக்குள்ள வச்சுக்கோங்க மஹரம். அதுக்காக வேண்டி மஹரம் பேன்றோம் சொல்லி போட்டு சிங்கத்தை கண்டு இது ஆட்டை கண்டு ஓனாய கண்டு ஆடோட்டம் ஓடவும் மாடும். கொஞ்சம் பிளெக்சிபிளா இருங்க. பிளெக்சிபிள் சொல்றது மச்சண்ட மடியில மணி தூங்குறதும் அல்ல. இது ஹராம். ஞாபகம், இது ஹராம். கஸ்ரு ஜம்மு செய்வது ஹராம். ஹராமான பயணத்தில் கஸ்ரு ஜம்மு செய்வது ஹராம். எல்லா இடத்துக்கும் பிரச்சனை. நான் இப்ப சொன்னேன் மகரிபுரம் சொன்னேன், நீங்க வாங்க அப்பா, உங்களுக்கு வசதி இருக்குதா? நான் சொல்றேன், நீங்க வா. உனக்கு 8 நட்சத்திர ஹோட்டல்ல போய்த்து தங்க வசதிக்குதா? நீ 7 நட்சத்திர ஹோட்டல்ல போய் தங்குறது கஞ்சத்தனம். அதுக்கு இடம் இல்ல. எங்க போய் தங்குங்க? 8ல தான் தங்குங்க. அடே துனியா எனக்கு இல்லட்டி யாருக்கு வாப்பா? துனியா எனக்கு இல்லட்டி யாருக்கு? மக்கத்துக்கு போறீங்க, குடும்பத்தை கொடுத்து வைத்து நீங்க 20,000 ரூபாய் வானம் நல்ல ஹில்டன் இருக்குது வாப்பா. மக்கத்து ஹரத்துக்கு முன்னுக்கு எங்க இருக்குது? ஹரத்துக்கு முன்னுக்கு ஹில்டன் இருக்குது. போயிட்டு நல்லா காசை கட்டி நல்லா தங்கோ. இதுக்கு இஸ்லாம் யாரும் சொல்றதில்ல. இஸ்லாம் எங்கேயும் சொல்லல என்ஜாய் பண்ண வானம் உண்டு. இஸ்லாம் என்ஜாய் பண்ண சொன்னது போல யாரும் சொல்லவும் இல்லை. ஆனா இஸ்லாம் சொல்லிக்குது, வரையறை இருக்குது. பிக்னிக் போங்க, பிரச்சனை இல்லை. லாங் வீக்கெண்ட் வந்தா கனடாவில் உள்ள நோய் தெரியும் எனக்கு. கால் அடிச்சா என்ன இல்ல, அது லாங் வீக்கெண்ட். போன் ஆன்சரும் இல்ல. எங்கிருந்து? இங்க 1000 ஐலண்ட் இருந்தேன். எங்கிருந்து? அந்த பார்க்கில் இருந்தேன். சும்மா பிரச்சனை இல்ல, மாஷா அல்லாஹ். எங்களுக்குள்ளதானே வாப்பா, எங்களுக்குள்ளது. ஆனா போங்கோ, என்ன வீச்சு ரொட்டி போடுங்கோ, மரக்கர் ரொட்டி போடுங்கோ, பாபிக்யூ போடுங்கோ, எல்லாம் செய்யுங்க. பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு அல்ல. அனுபவிங்கோ. ஆனா இஸ்லாத்துடைய பவுண்டரியை விட்டு அங்கல போய்த்திருவாங்க. இதுக்குள்ளீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான சப்ஜெக்ட் இது. இதுல போய்த்து நீங்க வயலேட் பண்ணுவீங்க இருந்தா இந்த நோய் உங்களோட புள்ளைக்கு வரும். உங்களோட புள்ளைக்கு வரும். உங்களோட புள்ளைக்கு இந்த நோய் வரக்குள்ள இந்த லெவல்ல வராது, அடுத்த கட்டத்துல வரும். அடுத்த கட்டம் என்ன? நீங்க பாக்குறீங்க எங்கட ஊரை சேர்ந்த பெண்களோட சேர்ந்து போனோம். அவங்க இன்டர்நேஷனல் பெண்களை கூட்டி வருவாங்க. பி கேர்ஃபுல். அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. மாஷா அல்லாஹ். நான் நோரடிக்க போனேன் ஜும்மாவுக்கு, பீக் சீசன் டைம். நான் போயிட்டு அங்க ஜும்மா ஓதினேன். பாருங்களேன், நோரலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல. கட்டாயம் ஹோட்டல் கட்டணும். இது இபாதத். எங்கட முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ல, பெரிய பெரிய வசதி பிடிச்சாக்கள். எங்க தங்கோணும்? சரித்தானே வாப்பா, சரித்தானே. என்ன குறை? ஆனா இஸ்லாத்துக்குள்ள நீங்க அங்க போய்த்து நூறடிக்கு போய்த்தோம்னா முஸ்லிம் செல்ல வாடும். தண்ணி குடிக்கிறது ஹராம். தண்ணிண்டா சாராயம் குடிக்கிறது ஹலால் ஆகிட்டது. இது டான்ஸ் ஆடுறது ஹலால் ஆகி இல்ல. அங்கே நாங்க இருப்போம், ஆனா முஸ்லீமாகத்தான் இருப்போம்.
இஸ்லாம் என்ன சொல்லிக்குது? மஹரம் பேணணும். இப்படித்தான் மஹரம் பேணுவோம், இப்படித்தான் மஹரம் பேணும். நல்ல அனுபவிங்கோ, ஆனா ஹராத்த செய்யவான். லிமிட் இருக்கிறீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பெண் ஒரு நாளும் கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டாள், தன் வீட்டுக்குள்ள யாரையும் எடுக்கவும் மாட்டாள், யாரையும் எடுக்க மாட்டாள். கணவன் கூட்டாளி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு யார் தெரியுமா? நாங்க யார் தெரியுமா? ஆண்கள். எங்கடத்தான் மிஸ்டேக். யாரு வந்தாலும் சரி திறந்துடுங்க, வெல்கம் பண்ணுங்க, உட்கார வைங்க. வெளியே வை சொல்றாங்க. அந்த ஹாஜியாருடைய நோனாண்டு சொன்னா நோனத்தான் மாஷா அல்லாஹ் சரியான ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இது ஜினா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட். இது ஊட்டுள்ளுக்கு கணவன் இல்லைண்டா அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களாம், கணவன் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க, கை தட்டுவாங்க. என்ன அர்த்தம்? பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் இல்ல, நீங்க வெளியே போய் சொல்லுவோம். எந்த ஒரு பெண்ணும் தயவு செஞ்சு ஒரு மஹரம் இல்லாத ஒரு ஆண் வந்தா அந்த வீட்டுக்குள்ள அக்கமடேட் பண்ண வாடும். நானா வீட்டுக்கு தம்பி வந்திருக்கிறாரு, தம்பி மைனிக்கு மஹரம் இல்ல, சரி, நானோட பிள்ளைகளுக்கு மஹரம். யாருக்கு மஹரம்? பிள்ளைகளுக்கு மஹரம். கதவை திறந்து உட்கார வைங்க. மைனி வெல்கம் பண்ண வர தேவையில்லை, நானோட பிள்ளைகள் வரட்டும். எங்க வரட்டும்? சாட்சி பெரிய போட பேசுறதுக்கு. இதை பழகிக்கோங்க வாழ்க்கையில. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிஹான பெண், நல்ல பெண் யாரு தெரியுமா? கணவன் இருக்கும் பொழுது. சுப்ஹானல்லாஹ். பெண்களே, தாய்மார்களே, உங்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல பெண்கள் யாருண்டா? கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்பு தொழுவதாக பிடிப்பதாக இருந்தாலும், சுன்னத்தான தொழுகை தொழுவதாக இருந்தாலும், கணவனுடைய அனுமதி இல்லாம நோன்பு பிடிக்க மாட்டாங்க, தொழவ மாட்டாங்க. ஏண்ட முஹாவை விடவும் என்ற கணவனுக்கு சங்க செய்யறது எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூடி தரக்கூடியது. எதை விடும்? ஏண்ட தராவீஹ் தொழுகையை விடவும் என்ற கணவனுக்கு சேவை செய்யறது எனக்கு நல்லம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். கியாமுல் லைலுக்கு இங்க வரணும், அதை விடவும் நல்லம். கணவன் கியாமுல் லைலுக்கு போயிட்டு வரக்குள்ள நான் ஃப்ரிட்ஜில் உள்ள சோத்தை சூடாக்கி வச்சாம ஃப்ரெஷ்ஷா சோறாக்கி நான் நல்ல அழகா ஆக்கி வச்சு அவர் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேனே, இது அல்லாஹுடைய பார்வையில மிச்சம் நல்லது. என் கணவன் அதை தின்னட்டுமே, அதை சாப்பிடட்டுமே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாது, சஜதா யாருக்கும் யாரும் செய்யலாம் என்றிருந்தா, அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, சொன்னாங்க கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொல்லி. நான் இப்படிப்பட்ட ஒரு பயான் செஞ்சேன் நிக்காஹ்ல வச்சு மெட்ராஸ்ல செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நிக்காஹ் ஒரு காமன், ஒரு இந்துக்கள் சகோதரர்கள் நியாயமா வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 பேர் இருப்பாங்க பள்ளியில. நிக்காஹுக்கு வலிமா 15,000 பேருடைய சாப்பாடு. இந்தியாவில் பெரிய ஹால் அடிச்சு அங்க நிக்காஹ் பயான் செஞ்சுக்குள்ள நிக்காஹ்ல முடிச்சுட்டு பயான்ல முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு ஹிந்து சகோதரர் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல இருக்கும், 40-35 இடையில இருக்கும், வந்து சொன்னாரு, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ பயான்ல, உங்களோட பேச்சில அதெல்லாம் வேண்ட மனைவி எனக்கு தாரான்னு சொன்னார். ஒரு ஹிந்து சொன்னார். நான் எப்படி சொல்லி அவர் சொன்ன, காலையில நான் ஒரு இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வேலை செய்தவர், நான் 8:30 மணிக்கு வேலைக்கு போகணும், நான் எழும்புறது 7 மணிக்கு தான் எழும்புவேன். என் மனைவி 6:30 மணிக்கு எழும்பிடுவா. அவ என்ன, அவர் இப்படிப்பட்ட வார்த்தை, குந்தல் கட்டி கொண்டு, தெரியுமா உங்களுக்கு குந்தல்டா? முடிய நல்லா இறுக்கி கட்டி அதுக்கு மேல என்ன செய்வாங்க, மல்லிகைப்பூ போட்டு கொண்டு வந்துதான் என்ன எழுப்பாட்டுவாங்க சொல்ல. எப்ப இது உங்களுக்கு தெரியுமா? அந்த இந்துக்களுடைய தமிழ் வீட்டுல வந்துட்டு காலையில புள்ள ஸ்கூலுக்கு போக முந்தி என்ன போடுவாங்க, அதுக்கு என்ன சொல்றது சுயமேனா, கோலம் போடுவாங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் தட்? இத படிக்க பாப்ப பாடத்த பெண்கள். அன்பான தாய்மார்களே, படிங்க இந்த பாடத்தை. தெரியுமா அந்த கோலம் போட்டு அழகா போடுவாங்க. பொன் பார்க்கக்குள்ளே கோலம் போட தெரியுமா கேட்பாங்க. ஊட்டு முன்னுக்கு போய் என்ன செய்யணும்? அர்த்தம் என்ன தெரியுமா? 7 மணிக்கு போட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க இப்ப விருந்தாளிகளை வெல்கம் பண்ண தயார், காப்பட் விரிச்சிருக்கிறோம், வாங்க, we are ready.
வீட்டுல பெட்டெல்லாம் கட்டிலாம் ஆயத்தம், பெட்ஷீட் படுத்த பெட்ஷீட்லாம் மடிச்சாச்சு, ஊடிப்ப ஃப்ரெஷ் ஆகிச்சு வாங்கிப்ப. ஒரு முஸ்லிமோடு படிங்க பெண்கள் பாடம். நாங்க எப்பயும் கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எங்கட ஊடு சுத்தமா இருக்கணும். யார் சரி வாரண்டா மட்டும் உம்மா எப்படி யார் சரி வாரம் அதுக்கு ஷோ ஒன்று காட்டுறதுக்கு, அந்த ஷோவை காட்டுங்க வீட்டுல மாப்பிள்ளைக்கு. இது இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தலையங்கத்தில் பேசக்கூடிய இந்த தலையங்கத்தை விளங்கக்கூடிய நசீபாக்குவானா. எங்கட பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களாக்கி வைப்பானா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ரமதானுடைய கடைசிக்கு வந்துட்டோம். பின்னுக்குள்ள முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ஹைராக்கட்டும். முன்னுக்கு வாங்கம்மா. ரமதானுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இது கடைசி பயனாகவும் இருக்கலாம், கடைசி தராவீஹும் தொழுத மாதிரி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அத்தனை அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த போறேன். நாங்கள் சென்ற வருஷம் எங்க தொழுதோம், அல்லாஹ் இந்த வருஷம் எங்கள் தந்திருக்கிறான். நாங்கள் 5 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் எப்படி தொழுதோம், எத்தனையோ பேர் பார்க்கணும் இல்லாம எத்தனையோ டாலர்ஸ் கட்டினோம் ஃபைன். இன்னைக்கு எங்கட பார்க்கணுன்னு சொல்லி, எங்கட மஸ்ஜித்னு சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் இந்த இடம் இதை விடவும் சிறப்பாக இருக்கும் என்று நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இதுக்கு 2 விஷயம் தான் தேவை. உலகத்துல சல்லிக்குதே, சல்லியை கொண்டு ஒன்றுமாக போடலாம், சல்லியை கொண்டு ஒன்றுமாக போடலாம். அதுக்கு ப்ரூஃப் வேணுமென்ற ஏராளமான ப்ரூஃப் இருக்குது. இந்த பள்ளியை பார்க்க வரக்குள்ள எங்கட பட்ஜெட் எவ்வளோ? 2 மில்லியன் தான். 2 மில்லியன் தான் எங்கட பட்ஜெட். 2 மில்லியனுக்குள்ள பள்ளி பார்ப்போம். இடத்தை பார்த்தோம், கதவை திறந்தோம், இடம் நல்ல முண்டு பட்டிச்சுது. யாரோ ஒரு பெண் சொன்னாவாம் 2 மில்லியனுக்கும் 3.4 மில்லியனுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி. வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் ஓவா? Are you going to pay 2 million? This is Allah's house. Allah will take care of that. இது ஒரு பெண்ணுடைய வாயில வந்த வார்த்தை. இது ஒரு பெண்ணுடைய வாயில வந்த வார்த்தை. 2.5 மில்லியன் அல்ல. இதா ஒரு மர்கஸ் வாங்கி இருக்கிறாங்க தப்லீக் ஜமாத்துக்கு, அல்லாஹ் அந்த இடத்தை கபூல் செய்யட்டும். அவங்களுக்கு தேவை வாங்கின காசு வந்து 3.5 மில்லியன் சம்திங். ஒரு சகோதரர் 11 மில்லியன் டொனேட் பண்ணிக்காரு. எத்தனை மில்லியன்? 11 மில்லியன் US dollars. They need how much? 3.5. All infrastructure work had to be done within this time limit. அவங்க என்ன செய்ய போறாங்களாம்? இடம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா 4 ஹால் இருக்குது, 2 ஹாலை காப்பாக்க போறாங்களாம். இண்டோ பாக்கி இதெல்லாம் அடையிடும். திஸ் இஸ் நத்திங். ஆனா 2 விஷயத்தை கடைபிடிக்கும். ஒன்று தான் யூனிட்டி. என்றைக்கு இதை இழப்பீங்களோ அன்றைக்கு எல்லாம் பணிய வந்துடும். அல்லாஹ் மன்னிக்கட்டும். யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்குதே உம்மத்துடைய ஆகப்பெரிய கடமை. யூனிட்டி எப்ப இல்லாமோ அல்லாஹ்ட்ட ஒரே நான் அவர் கேட்கிற துவா தான். நான் அரபுல இருந்து துவா ஒரே கேட்கிறதா நீங்க பள்ளியிலே, அல்லாஹ் எங்கட கைய எங்கட வாயால உனக்கு இணை வைக்கிறத விட்டு எப்படி எங்கட பாதுகாத்தாயோ. நாங்க ஒரு நாளும் புத்தம் சரணம் கச்சாமி சொல்லல, நாங்க ஒரு நாளும் ஓம் ஓம் என்ற வார்த்தையை சொல்லல.
இதை விட்டு எங்கட வாயை பாதுகாத்தது போன்று எல்லாம் மற்றவனை பத்தி பேசுறதை விட்டு எங்க வாயை பாதுகாத்துரு. இது ஒரு வாழ்க்கையில முடிவு செய்யுங்க. ஒவ்வொரு தாயும் முடிவு செய்யுங்க, ஒவ்வொரு சகோதரி முடிவு செய்யுங்க. நான் கடைசி ரமதானுடைய கட்டத்தில் சொல்றேன், இது கிடைச்சா என் ரமதான் சக்சஸ்ஃபுல் ரமதான் இன்ஷா அல்லாஹ். யூனிட்டியை பாதுகாருங்க. யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலுமோ அத்தனையும் செய்யுங்க. யூனிட்டிக்காக வேண்டி நாங்க போயிட்டு மன்னிப்பு எத்தனை முறையும் கேட்போம். ஒரு முறை அல்ல, 25 முறை மன்னிப்பு கேட்போம். எப்படி எல்லாம் கேட்கணும் அப்படி எல்லாம் கேட்போம். அட்மோஸ்ட் ஹம்பிள்னஸ். யூனிட்டியை நாங்க பாதுகாக்கிறதுக்கு நாங்க பிரிஞ்சு போகக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிறாங்க, சக்கராத் இருக்கிறாங்க. பாருங்க உமருடைய கான்செப்ட். இன்னைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு கொடுத்த கான்செப்டை தான் இன்னைக்கு ரோம்ல வெட்டிகன்ல அப்படி அமைச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாப்பரசர் மௌத்தாகிட்டா அடுத்த பாப்பரசர் எப்படி தெரிவிச்சு சொல்லி, ஒரு போப் செத்து போனா அடுத்த போப்பை எப்படி தெரிவிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அது உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்த கான்செப்ட் அது. எங்களுக்கு தெரியா? உமர் ரலியல்லாஹு மௌத்தா சக்கராத் நிக்கிறாங்க. மக்கள் சொன்னாங்க, இஸ்தக்லிஃப் லனா, எங்களுக்கு ஒரு கலீஃபாவை நியமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரெண்டும் செய்யணும் ஆப்ஷன் இருக்குது. ஒன்றோ நியமிக்கோ மேலும் என்ன அபூபக்கர் நியமிச்சது போல, அப்படி இல்லைன்னா எனக்கு சும்மா மௌத்தாக மேலும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் ஹலீஃபாவாக அப்பாயின்ட்மென்ட் பண்ணாம மௌத்தானது மௌத்தாக மேலும் சொல்லி போட்டு சொன்னாங்க, விஷயம் ரொம்ப பெருத்துட்டுது, ஒரு ஆளால சமாளிக்க கஷ்டம், நான் ஒரு வேலை செய்யறேன், 6 பேரை கொண்ட ஒரு கவுன்சிலை நியமிக்கிறேன். எத்தனை பேர் கவுன்சில்? 6 பேர் கொண்ட கவுன்சில். இன்னைக்கு பாப்பரசர் செத்துட்டா பாப்பரசரை நியமிக்கிறதுக்கு 49 பேர் கொண்ட கவுன்சில் இருக்குது. ரேங்கல் கொடுத்திருக்காங்க, அவங்க ரேங்க் ஸ்டார்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ்ல 6 பேரை கொண்ட, அந்த 6 பேரும் தான் நபியினுடைய மிம்பர்ல ஒரே நாள்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ஃபில் ஜன்னான்னு சொல்லி 10 பேரை பார்த்து சொன்னாங்க, இந்த 10 பேரும் சுவர்க்கவாதின்னு சொல்லி. அந்த 10 பேர்ல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு மௌத்தாகக்குள்ள 4 பேர் ஏற்கனவே மௌத்து, உமருடைய சேர்த்து சொன்னாங்க, மீதமுள்ள 6 பேரையும் எடுத்துக்கோங்க. அதுல என் குடும்பத்தில் யாரும் சேரக்கூடாது. என் மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவர்கிட்ட பேச்சு அட்வைஸ் எடுங்கோ, ஆனா அவர் வந்துட்டு பொலிட்டிக்ஸ் தேவையில்லை, என் முழு குடும்பத்துக்கும் நான் செஞ்ச பொலிட்டிக்ஸ் போதும். என் முழு குடும்பத்துக்கும் நான் செஞ்ச பொலிட்டிக்ஸ் போதும் சொன்னாங்க. 6 பேர், இந்த 6 பேரும் சேர்ந்து என்ன, இவங்க பள்ளிக்கு வரமாட்டாங்க, இவங்க பள்ளிக்கு வரல, இவங்க 6 பேரும் ஒரு இடத்துல சேரட்டும். அந்த வீட்டு ஷொஹருக்கு பக்கத்திலேயாலும் என் மகன் இருக்கவும் கூடாது. யாரு? என் மகன் இருக்கவும் கூடாது. இந்த 6 பேரும் அந்த வீட்டுள்ளுக்கு இருந்து வெளியே வரவும் கூடாது. அப்படியே நடக்குது, ரோம்ல அப்படியே நடக்குது. 6 பேரும் என்ன செய்யும் தெரியுமா, அவங்களுக்குள்ள உட்கார்ந்து யுனைன மஸ்தி ஒரு ஆள் முடிவு செய்யணும். அந்த முடிவு செஞ்சு வெளியே வரக்கூடிய காலம் 3 நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் பள்ளியினுடைய இமாமாக இவங்க இருப்பாங்க, பள்ளியினுடைய இமாமாக இவங்க இருப்பாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த 6 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவெடுக்கணும். சொல்லி போட்டு சொன்னாங்க, 6 பேரும் எப்படி செய்யணும்? 6 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை புறக்கிட்டா விஷயம் மேட்டர் க்ளோஸ். சரி, இன்கேஸ் லா சமஹல்லா இந்த 6 2ஆ பிரிஞ்சிட்டது. எத்தனை பேரு? 3 இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. இப்ப என்ன செய்யறது? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எந்த பக்கத்துல ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாரோ அந்த பக்கத்துல போய் இந்த 3 பேரும் போய் பைஅத் செய்யட்டும். எந்த பக்கத்துல யார் இருக்கிறாரு? அப்துல் ரஹ்மான் அவுஃப். நல்லா படிங்க, ஹயாத்து ஸஹாபால, தபகாத் இப்னு சஅத்ல போன்ற கிதாபுகள் வரக்கூடிய ஆக பிரபல்யமான ஹதீஸ் இது. அந்த பக்கம் போய் பைஅத் செய்யுங்க. இந்த 6 பேரும் யார் தெரியுமா? இது ஒரே கட்டத்தில் மிம்பர்ல இருந்து சுவர்க்கவாதி என்று சொல்லி நன்மாராயம் சொல்லப்பட்ட 6 பேருடைய ஹாலத் இது. மறுவ சொன்னாங்க, சரி 4ம் 2 ஆகிட்டது. அந்த 2 பேரும் இவங்களுடைய பேச்சு செய்யணும், பைஅத் செஞ்சுக்கணும்.
ஒன்று மஞ்சுமாகிட்டது. அப்பே அந்த ஒன்று பேச்சாங்கள பயச்சணும் சொல்லி போட்டு சொன்னாங்க, லா சமஹல்லாஹ், அல்லாஹ் அப்படி ஆக்காம இருக்கட்டும். இந்த 5 பேர் ஒரு பக்கமாகி ஒரு ஆள் சொன்னார், எனக்கு பைஅத் செய்ய ஏலா, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. அவர் அதை எதிர்த்து நின்றா. உமர் சொன்னாங்க, அதே இடத்துல அவரை கத்ல் செஞ்சு அவரை ஜனாசாவை அக்னியை தொலைவிச்சு அக்னியை அடக்கி விட்டுடுங்கோ என்று சொன்னால், இவருடைய கொலையை நான் பொறுத்துக் கொள்வேன், ஆனால் இவரால் வரக்கூடிய பிளவை நான் பொறுக்க மாட்டேன். இது யார கொலை செய்யற? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு ஆளுடைய கொலையை நான் பொறுத்துக் கொள்வேன், அவருடைய ரத்தம் சிந்தட்டும் பிரச்சனை நான் பொறுத்துக் கொள்வேன், ஆனால் அவரால் வரக்கூடிய பிளவை நான் பொறுக்க மாட்டேன். எங்கட எதிரிக்கு என்ன வேணும்டா, நாங்க பிரியணும். நாங்க பிரியணும். ஷைத்தானுக்கு வேணும், நாங்க பிரியணும். பிரிவினை வந்தா எல்லாம் நடக்கும், எல்லா பாவம் நடக்கும். புறம் பேசுவாங்க, கோல் சொல்லுவாங்க, கைபத்து பேசுவாங்க, அடிச்சு கொள்ளுவாங்க, சண்டை பிடிப்பாங்க, குடும்பம் பிரியும், ஊரு பிரியும், நாடு பிரியும், எல்லாம் நடக்கும். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, யாரும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் பிரிவினைக்கு என்ன காரணமாக்கிறாதே, பிரிவினைக்கு என்ன காரணமாக்கிறாதே. நான் சொல்றேன், ஒரு ஆளை எந்த ஒரு இயக்க கண் கொண்டு பார்க்க வேணும், தயவு செஞ்சு. எந்த ஒரு ஆளையும் எந்த ஒரு இயக்க கண் கொண்டு பார்க்க வேணும். பார்க்கலண்டா 2 கண் கொண்டு பாருங்க. ஒன்றோ பாருங்க, இஸ்லாம் என்ற கண்ணை கொண்டு பாருங்க, இஸ்லாம், இவர் ஒரு முஸ்லிம், காபத்துல்லாவோட பொறுமதியானவர். எதோட பொறுமதியானவர்? காபத்துல்லா. அதுக்கு மேலொரு படி பாருங்க, ஏழுமுண்டா, இவர் ஒரு மனிதர், தவறு செய்யக்கூடியவர், இவருக்கும் பாவ மன்னிப்பு இருக்குது, இவனுக்கும் தௌபா இருக்குது. இந்த 2 கண்ணை தவிர வேற எந்த ஒரு கண் கொண்டு பார்க்க வரும். அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் அந்த கண்ணாடியை இந்த கண்ணாடி ஆக்கிடு சொல்லி. அதோட சேர்த்து பணிவு தன்மை எல்லார்ட்டையும் வரணும். இந்த 2ஐயும் கடைப்பிடிங்கோ. இந்த பள்ளிக்கு நிக்காது இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளி அல்லாஹ் முழு கனடாவுடைய மர்க்கஸ் அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இங்கிருந்து எல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இங்கிருந்து எல்லாம் நடக்கும். இது கொண்டு தான் தேவை, எங்கட யூனிட்டி தான் தேவை. எங்கட சல்லி, எங்கட பணம், எங்கட முசல்லா, எங்கட இது எல்லாத்தை விடவும் இதுக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒன்று தான் இதுக்கு யூனிட்டி. இந்த யூனிட்டியை கொண்டு வாங்கோ, அல்லாஹ் இதை கொண்டு எல்லாம் ஹைராக்குவான். இந்த விஷயத்தை பெண்களுக்கும் சொல்றேன், தாய்மாருக்கும் சொல்றேன், சகோதரிக்கும் சொல்றேன். அல்லாஹ் எங்க அனைவரையும் இதுக்கு கபூல் செய்வானாக. இந்த இடத்துக்கு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இது வெறுமனே பள்ளியாக மட்டும் இருக்கக்கூடாது. இங்கிருந்து ஜனாசாவுடைய வெல்ஃபேர் சொசைட்டி இங்க இயங்கணும். இது இங்கிருந்து இங்க ஜனாசா உண்டு மௌத்தானா, எங்கட ஜனாசாவை நாங்க இங்க கொண்டு வருவோம், இங்க குளிப்பாட்டுவோம், இங்க வைப்போம், எங்கட மக்கள் இங்க வந்து பார்க்கட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு பள்ளியாக, ஒரு மர்க்கஸாக, ஒரு மதரசாவாக, ஒரு ஸ்கூலாக, ஒரு இஸ்லாமிக் வெல்ஃபேர் சென்டராக இதை நாங்க ஆக்குவோம். இங்க நன் முஸ்லிம்ஸ் இங்க வரணும், இஸ்லாத்தை விளங்கணும், இஸ்லாத்தை படிச்சு கொண்டு போகணும். இதெல்லாம் எங்கட கனவுல கொண்டு வாங்கோ. பெரிய லெவல்ல திங்க் பண்ணுங்க, பெரிய ஒரு அமைப்புல பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு இந்த இடத்தை கபூல் செய்வான். எங்கட பார்வை எவ்வளவு விசாலமாக இருக்குமோ அதுக்கேற்ற தான் அல்லாஹ் எங்களுக்கு உதவி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த இடத்தை கபூல் செய்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஒரு ஜனாசாவுடைய மௌத்தானா என்னென்ன செய்யணும் என்ற விஷயம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பேச நினைச்சேன், ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைச்சல்ல. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பத்தியும் பேசிக்கொள்வோம். ஒரு ஜனாசாவோட பொறுத்த வரையில ஒரு ஏராளமான மசாலாக்கள் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. என்ன செய்யணும்? ஒரு கணவன் மௌத்தாகிட்டா மனைவிக்கு பாக்கேடுமா? ஒரு மையத்தை மௌத்தாகிட்டா நன் முஸ்லிம் பாக்கேடுமான்ற கேள்வியில இருக்குது. நிச்சயமாக ஒரு ஜனாசா மௌத்தாகிட்டா, ஒரு பொம்புல ஜனாசா மனைவி மௌத்தாக இருக்கிறா, கணவனுக்கு பாக்கேடுமான்னு கேட்டா நிச்சயமாக பாக்கேடும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாக இருக்கிறாங்க. அவங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டினதே தண்ட மனைவி தான், தண்ட மனைவி. அதனால இந்த விஷயங்கள்ல யாரும் முரம்பட்டுக் கொள்ள தேவையில்ல, கருத்து வேறுபாடும் இல்ல. ஷாஃபி மதுஹபில் இதுக்கு தாராளமான அனுமதி இருக்குது. இந்த விஷயத்தை செய்யுங்கோ. இது ஒரு வாழ்க்கையில பாக்குறோம். எங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க, ஹதரத் வாப்பா மௌத்தாக இருக்கிறாங்க, எங்களை அடுத்தோட்டு சிங்கள பெண்கள் கேட்கிறாங்க பார்க்கலாமான்னு சொல்லி. நான் கேட்கறது, ஹயாத்து முழுக்க பார்த்தவரை ஏன் வாப்பா மௌத்து போற காட்டாமிக்கிறீங்க? ஹயாத்து முழுக்க பார்த்தவரை ஏன் வாப்பா மௌத்து போற காட்டாமிக்கிறீங்க? அவ சிங்கள பொம்பளை கேட்டு வர யாரை கேட்டு வருவா? இப்ப நான் இவ்வளவு நாள் பாத்திக்கிறேன், இதுக்கு முந்தையெல்லாம் கண்டிக்கிறேன், பாத்திக்கிறேன். கடைசி பார்வை பார்த்துக்கொள்ளணும். ஒரு பார்க்காத ஒரு நாளுமே அவர் ஆம்பளை பேச்சு பொம்பளோட பேசாத ஜனாசாவுக்கு யாரும் கேட்டு வரல நான் பார்க்க முடியும் சொல்றேன். அப்படித்தானே? அது மனிதனுடைய இயல்பு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை ஏழை கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீவாக்குவானாக. மௌத் அல்லாஹ் வைப்பானாக. நல்ல மௌத் நசீவாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய ரமலானை கபூல் செய்வாயாக. அல்லாஹ்
ரமலான பொருந்திக் கொள்வாயா அல்லாஹ், ரமலான பொருந்திக் கொள்வாயா அல்லாஹ். ரமலான் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டு யா அல்லாஹ் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினோம் யா அல்லாஹ், ரமலான சந்தோஷமாக கொண்டாடினோம் யா அல்லாஹ், ரமலான கொண்டாடினோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரமலான கொண்டாடினோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் குழந்தைகளும் கொண்டாடிச்சு யா அல்லாஹ், பெண்களும் இன்பமாக கொண்டாடினார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அனைவருமே ரமலான சந்தோஷமாக கொண்டாடினோம் யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களுக்கு சலாம் சொல்லி விட்டது யா அல்லாஹ், இந்த ரமலான் சலாம் சொல்லி விட்டது யா அல்லாஹ். இது எங்களோட வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக ஆக்கிறாது யா அல்லாஹ். வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக ஆக்கிறாது யா அல்லாஹ், கடைசி ரமலானாக ஆக்கிறாது யா அல்லாஹ், கடைசி ரமலானாக ஆக்கிறாது யா அல்லாஹ், யா அல்லாஹ் கடைசி ரமலானாக ஆக்கிறாது யா அல்லாஹ். தேக ஆரோக்கியத்தோடு அடுத்த ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறார் யா அல்லாஹ். தொழுகைகளை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ், தராவீஹ பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ், கியாமுல் லைல பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ், ஓதின குர்ஆனை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். உங்கள் அத்தனை கர்மங்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த சபையை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ், இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். ஆண்கள் பெண்கள் சிறார்கள் பெரியார்கள் யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுக்கு அன்பு காட்டினார்களோ யா அல்லாஹ், யாரெல்லாம் துஆவுக்காண்டி சொன்னார்களோ யாரெல்லாம் யா அல்லாஹ் எத்தனையோ கர்மங்களுக்காக வேண்டி எத்தனையோ பேர் வந்து சொன்னார்கள் யா அல்லாஹ். நோயாளிகள் யா அல்லாஹ், கடனாளிகள் யா அல்லாஹ், குழந்தைகள் மூலமாக வேதனைப்படக்கூடியவர்கள் யா அல்லாஹ், அனைவருடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக, அனைவருக்கும் மேலான பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். எங்கள் மீது அன்பு காட்டினது போன்று இவர்கள் அன்பு காட்டுவாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ், நல்ல சகோதரிமார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ்வுடைய அத்தனை சாலிஹான அமல்களையும் பொருந்திக் கொள்வாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ஈரட்டமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக, தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக, ஆஃபியத்தான குடும்ப வாழ்க்கை நசீபாக்கிடுவாயாக, ஆஃபியத்தான மருமக்களையும் ஆஃபியத்தான மருமகன்மாரையும் யா அல்லாஹ் நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் குழந்தைகளை கொண்டு சோதிச்சிடாதே யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டு சோதிச்சிடாதே யா அல்லாஹ், கல்யாணத்துக்கு பிறகும் சோதிச்சிடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் திருமணத்துக்கு பிறகும் சோதிச்சிடாதே யா அல்லாஹ், குழந்தைகளுக்கு பின்னாலும் சோதிச்சிடாதே யா அல்லாஹ். பேர பிள்ளைகளை கொண்டும் கண்குளிச்சு நசீபாக்குவாக யா அல்லாஹ், குழந்தைகளை கொண்டும் கண்குளிச்சு நசீபாக்குவாக அல்லாஹ். இந்த இடத்தை கபூல் செய்வாயாக, இதுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் அவளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த இடத்தை ஹயாத்தாக்கிடுவாக யா அல்லாஹ், இந்த இடத்தை ஹயாத்தாக்கிடுவாக யா அல்லாஹ், இந்த இடத்தை ஹயாத்தாக்கிடுவாக யா அல்லாஹ். இக்லாஸை நசீபாக்கிடுவாயாக, பணிவுத்தன்மை நசீபாக்கிடுவாயாக, மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை நசீபாக்கிடுவாயாக. நம் அனைவரையும் கபூல் செய்வாக யா அல்லாஹ், நம் அனைவரையும் கபூல் செய்வாக யா அல்லாஹ். எங்களுடைய பெருநாளே கபூல் செய்வாக, எங்களுடைய பெருநாளே கபூல் செய்வாயாக, எங்களுடைய பெருநாளே கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு முடிய ரப்பே எங்களுடைய மௌத் அழகாக்கி வைப்பாக யா அல்லாஹ், எங்களுடைய மௌத் அழகாக்கி வைப்பாக யா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. இந்த சபையில் உள்ள யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக நண்பக்கம் கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய உள்ளங்களையும் அறிந்த அல்லாவே, அனைவருடைய உள்ளங்களையும் அறிந்த அல்லாவே, இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாக அல்லாஹ், இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாக அல்லாஹ். இந்த மக்களுக்கு மேலா கருணை காட்டுவாக அல்லாஹ், அல்லாஹ் கருணை காட்டுவாக அல்லாஹ், கருணை காட்டுவாக அல்லாஹ். எங்கள் மீது அன்பு காட்டுவாக அல்லாஹ், எங்கள் மீது அன்பு காட்டுவாக அல்லாஹ். ஷைத்தானுடைய தீங்கு விட்டும் பாதுகாத்திடுவாக அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கு விட்டும் பாதுகாத்திடுவாக அல்லாஹ். யா அல்லாஹ் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாத்திடுவாக அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அத்தனை வகையான ஃபித்னாக்களும் யா அல்லாஹ் தலை விரித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் புள்ள வளர்க்க முடியாது யா அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கத்தியில் வச்சு பாதுகாத்தவனே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயிற்றில் வச்சு பாதுகாத்தவனே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திடுவாக அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திடுவாக அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திடுவாக அல்லாஹ். ஹலாலான உணவை நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ். மக்களை பற்றி நல்ல எண்ணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.